தற்போது கிடைத்த அண்மை செய்தி. இலங்கை தமிழர் குடியிருப்பை அமைச்சர்கள் ஏவா வேலு மற்றும் குடியிருப்பின் அவலநிலை குறித்து இலங்கை தமிழர் குடியிருப்பை அமைச்சர்கள் ஏவா வேலு மற்றும் செஞ்சி மஸ்தான் திறந்து வைத்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அரவிந்தன் வழங்க கேட்கலாம். வணக்கம் அரவிந்தன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் சுகன்யா. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மின்னூர் மற்றும் சின்னப்பள்ளி குப்பம் பகுதியில் உள்ள இலங்கை மறுவாழ்வு மையத்தில் வசிக்கும் சுமார் 236 இலங்கை தமிழர்களுக்கு மின்னூர் பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் சுமார் 12.42 கோடியில் 236 புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டது. அதனை கடந்த ஆகஸ்ட் 29ஆம் தேதி பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து கட்டி முடிக்கப்பட்டு 18 நாட்கள் ஆன நிலையில் இலங்கை தமிழர்கள் கட்டப்பட்ட குடியிருப்பில் குடியேற வந்தபோது முதலில் கட்டப்பட்ட 1B என்று அழைக்கப்படுகிற கட்டிடத்தில் விஜி மயூரன் தம்பதியினர் நேற்று இரவு குடியிருப்புக்காக வந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து வீட்டிற்கு பிற சாமான்களை எடுத்து வந்த பொழுது வீட்டின் மேல்தள பூச்சிகள் இடிந்து விழுந்ததால் அச்சமடைந்த மயூரன் மற்றும் விஜி வீட்டை விட்டு வெளியேறினர். அதனைத் தொடர்ந்து வீட்டில் உள்ள பிற சுவர்களும் சுவிட்ச் பாக்ஸ் என்று அழைக்கக்கூடிய மின்சாதன பொருட்களும் தொடர்ந்து பெயர்ந்து வந்ததால் அச்சமடைந்த மயூரன் இது குறித்து அரசு அதிகாரிகளும் தகவல் அளித்தனர். ஆனால் இதுவரையும் அதிகாரிகள் இங்கு எவ்வித ஆய்வும் மேற்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. மேலும் இதே போன்று பல கட்டிடத்தில் மேற்தள பூச்சிகள் இடிந்து விழும் நிலையிலும் மின்சாதன பொருட்கள் கலன்று விழும் நிலையிலும் அபாயம் உள்ளதால் மிகுந்த அச்சமடைவதாக இலங்கை தமிழர்கள் கூறுகின்றனர். சுகன்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி அரவிந்தன்.